நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பு கடந்த சில ஆண்டுகளாக பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் ஆரோக்கிய மந்திர்கள் மூலம் கிராமங்களுக்கு சுகாதார சேவைகளுக்கான அணுகல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய வழி கருத்தரங்கில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த நிகழ்வில் அஸ்வினி வைஷ்ணவ், ஜிதேந்திர சிங், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், தொழில்துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களும் பங்கேற்றனர். நாடு தற்போது தடுப்பு மற்றும் முழுமையான சுகாதாரத்திற்கான விரிவான தொலைநோக்கு பார்வையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நூற்றுக்கணக்கான மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளது என்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் ஆரோக்கிய மந்திர்கள் மூலம் கிராமங்களுக்கு சுகாதார சேவைகளுக்கான அணுகல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நமது நாட்டின் யோகா மற்றும் ஆயுர்வேதம் உலகளவில் பிரபலமடைந்து வருவதாகவும் சுகாதாரத்துறையில் மில்லியன் கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி வருகின்றன என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். பாரத் ஆஜ் प्रिवेंटिव और होलिस्टिक हेल्थ के लिए एक विशाल विजन पर काम कर रहा है. पिछले कुछ वर्षों में देश का हेल्थ इंफ्रास्ट्रक्चर मजबूत हुआ है. सैकड़ों जिलों में नए नए मेडिकल कॉलेज खुल गए हैं. आयुष्मान भारत योजना, आरोग्य मंदिरों के माध्यम से स्वास्थ्य सेवाओं की पहुंच गांव-गांव तक बढ़ाई गई है. इसके अलावा आज वर्तमान में दुनिया के कई देशों में केयर गिवर्स की भारी मांग है. इसलिए अब हेल्थ सेक्टर में लाखों युवाओं के लिए नई स्किल आधारित रोजगार के नए अवसर तैयार हो रहे हैं. मैं इस वेबिनार में उपस्थित हेल्थ सेक्टर के एक्सपर्ट से आग्रह करूंगा वो नए ट्रेनिंग मॉडल्स और पार्टनरशिप विकसित करने पर सुझाव दें ताकि देश में ट्रेनिंग इकोसिस्टम और ज्यादा मजबूत हो सके. இந்தியாவின் படைப்பாளி பொருளாதாரத்துறை நமது நாட்டின் கலாச்சாரம், உணவு மற்றும் உள்நாட்டு தயாரிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்தி வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையில் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை வலியுறுத்தினார். ஊடகத்துறை இந்திய படைப்பாளிகள் சர்வதேச அளவில் முன்னிலை வகிக்க உதவும் நோக்கில் வேவ்ஸ் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இத்தளம் தற்போது கொள்கை வகுப்பாளர்களையும் தொழில்துறை தலைவர்களையும் ஒன்றிணைக்கும் உலகளாவிய அங்கீகாரம் பெற்ற ஒரு தளமாக உருவெடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் வேவ்ஸ் தளம் மூலம் இந்திய படைப்பாளிகளுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிலான வணிக வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்தார். प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने बहुत एक अच्छा विजन रखा. उस विजन को कन्वर्ट किया वेव्स के प्लेटफॉर्म से. वेव्स प्लेटफॉर्म एक ऐसा प्लेटफॉर्म बना जिसमें हमने मीडिया एंटरटेनमेंट की, जिसको आजकल कॉर्पोरेट की दुनिया में एवीजीसी एक्सआर सेक्टर बोलते हैं, इस वेव्स के प्लेटफॉर्म और इसके सब्सिक्वेंट एक्शंस के कारण, जिसमें वेव्स बाजार है, वेव्स एक्स है, वेव्स इंक्यूबेटर है, वेव्स एक्सेलरेटर है, वेव्स फंडिंग का है, कई सारी चीजें हैं और वेव्स का अपना एक ओटीटी भी है. तो इन सब के माध्यम से आज अपने देश के क्रिएटर्स को एक बहुत बड़ा ग्लोबल मार्केट मिलने लगा है. टोक्यो में, ओसाका में, मेलबर्न में, ओंटारियो में, टोरंटो में, हाल ही में जर्मनी में, यूके में, सब जगह हमारे क्रिएटर्स को अपनी प्रोडक्ट्स को, अपने कॉन्सेप्ट्स को, अपने प्रोडक्शन को, अपने कंटेंट को दिखाने का मौका मिला और उससे बहुत अच्छे कॉमर्शियल बेनिफिट्स हुए. 1000 करोड़ से ज्यादा का बेनिफिट हमारे क्रिएटर्स को मिला. தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் எளிதில் அணுகக்கூடிய கல்வியை உறுதி செய்வதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்.
பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பேசிய அவர், இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, புதுமை மற்றும் ஆராய்ச்சி ஆகிய துறைகளுக்கு பெரும் ஊக்கத்தை அளிப்பதாக குறிப்பிட்டார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு துறை வல்லுநர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அதிக அளவில் பங்கேற்றது உண்மையான ஜனநாயக ரீதியிலான நிர்வாகத்தை பிரதிபலிப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பங்குதாரர்களின் ஆலோசனைகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான், பட்ஜெட் அறிவிப்புகளை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.